அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன போஸ்ட்னா விசி ஹோஸ்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்ற ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதன் மூலயமா அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி தேதி பார்த்தோம் அப்படின்னா 23/12/2024 நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி அப்ளை பண்ணுறது பாருங்கள். நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு லிங்க் அப்படி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதன் மூலிமா வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தா அப்படின்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன், அதே மாதிரி ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளை ஆன்லைன், ஃபர்கெட் பாஸ்வேர்டு, இந்த மாதிரி 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் முதல்ல வந்து சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளை ஆன்லைன் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் அப்படின்னு வந்து ஒரு காலம் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் முதல்ல உங்களுடைய இமெயில் ஐடி அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ கரண்ட்டாக என்ன இமெயில் ஐடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஆக்டிவாக இருக்கக்கூடிய இமெயில் ஐடி அப்படின்றது கொடுத்துருங்க. அடுத்து வந்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்போ என்ன மொபைல் நம்பர் கரண்ட்டாக ஆக்டிவாக இருக்கோ அந்த மொபைல் நம்பர் அப்படின்றது கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இல்லாமல் கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிடுங்க. இனிஷியல் அப்படின்ற காலத்தில் உங்களுடைய இனிஷியல் அப்படின்ற டைப் பண்ணிடுங்க. அடுத்து பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ பாஸ்வேர்டு வந்து ஒரு 8 டிஜிட்டில் இருக்கிற மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், இந்த மாதிரி நம்பர்ஸ் இது எல்லாமே கலந்து வர மாதிரி ஒரு 8 கேரக்டர் இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்டு அப்படின்றத கிரியேட் பண்ணிடுங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ ரீடைப் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் கேப்சா கோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த கேப்சாவில் என்ன லெட்டர் இருக்கோ அதை அப்படியே அந்த பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் அப்படின்றது கொடுத்துருக்கீங்க இல்லையா, கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி அப்படின்றது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வரும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த ஆப்ஷன் காட்டும். ஸோ நான் மொபைல் நம்பர் கொடுக்காத எனக்கு காட்டலை. நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்த உடனே ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் கீழே காட்டும். அதில் உங்கள் மொபைலுக்கு வந்த ஓடிபியை டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்றது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஃபர்தராக வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்துடும். அடுத்து ஃபர்தராக நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இனிஷியலாக ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த மறுபடியும் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மேலே லாகின் ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன காட்டும்னா உங்களுடைய யூசர் நேம் அந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் யூசர் நேம் அப்படின்றது நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அந்த மெயில் ஐடியை கொடுக்கணும். அதேமாதிரி பாஸ்வேர்டில் நீங்கள் என்ன கிரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு அப்படின்றத கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்சா கோட் அப்படின்றத என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி சப்மிட் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லாகின் ஆயிரும். ஸோ லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா என்ன டீட்டெயில்ஸ் வருன்றதை பார்க்கலாம். ஸோ அதாவது நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம், அதாவது விசி ஹோஸ்ட் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. க்ளோசிங் டேட் 23/12/2024. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த அப்ளைன்ற லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து மூவ் ஆகும். ஸோ அடுத்து என்னென்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்ளை அப்படின்றத கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது, டிக்ளரேஷன் அண்ட் கன்ஃபார்ம் யூர் டீட்டெயில்ஸ். ஸோ 5 விதமான ப்ராசஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷனில் அந்த விசி ஹோஸ்ட் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம், அதை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. நம்ம நோன்றது கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து வந்து என்ன கேட்குறாங்கன்னா நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா இனிஷியல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிலே இருக்கும். நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணதுனால உங்களுடைய நேம் அப்படின்ற மென்ஷன் ஆகும். டேட் ஆஃப் பர்த் அப்படின்றத டைப் பண்ணிடுங்க. அதேமாதிரி நேம் மட்டும் டைப் பண்ணிவிட்டு கேபிட்டல் லெட்டரில் ஆதார் நம்பர், அதாவது உங்களுடைய ஆதார் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் வந்து மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிடுங்க. அடுத்து பேன் நம்பர் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய பேன் கார்டு நம்பர் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஜெண்டர் கேட்குறாங்க பாருங்கள், மெயில் ஆர் ஃபீமேல் வந்து கொடுத்துக்கோங்க டீட்டெயில்ஸ். அதேமாதிரி திருமண நிலை அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயில்ஸுமே கொடுத்துருங்க. அதேமாதிரி உங்களுடைய நேட்டிவ் ஸ்டேட் கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா உங்களுடைய சொந்த மாநிலம் கேட்குறாங்க, தமிழ்நாடு கொடுத்துருங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக் கேட்குறாங்க, நீங்கள் என்ன நேட்டிவ் டிஸ்ட்ரிக் சொந்த ஊர் எதுன்றது நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா ஃபாதர் நேம் கேட்குறாங்க. ஸோ இனிஷியல் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுடைய அப்பா பேருடைய இனிஷியல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேம் டைப் பண்ணுங்கள். அதேமாதிரி ஃபாதர் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க. அதேமாதிரி மதர் நேம்லேயும் அதே மாதிரி தான் இனிஷியல் வந்து ஃபஸ்ட்டு அம்மாவுடைய இனிஷியல் டைப் பண்ணிடுங்க. அடுத்து நேம்ன்றதில் அம்மாவுடைய நேம் அப்படின்றது டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். அதாவது ஆர் யூ ஏ டெம்பரரி ஆர்
டிஸ்சார்ஜ் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி டியூ டு த ரிடக்ஷன் இன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபார் எனி அதர் ரீசன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் ஆக்ஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோ பண்ணுற மாதிரி கொடுத்துருங்க. அதே மாதிரி அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, ஆர் யூ செலக்டட் வெயிட்லிஸ்ட் கேண்டிடேட் இந்த இ சேவா கேந்திரா கான்ட்ராக்டர் ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2 months பிஃபோர் வந்து அந்த இ சேவா கேந்திரா அப்படின்ற கான்ட்ராக்டர் ஸ்டாஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நீங்கள் செலக்ட் ஆகி வெயிட் லிஸ்ட்டில் இருக்கீங்களா அந்த மாதிரி கேட்குறாங்க. இப்படி இருந்தீங்கன்னா எஸ்ன்றது கொடுங்க வெயிட் லிஸ்ட், அப்படின்னா நோ அப்படின்றது மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அந்த டீட்டெயில் தான் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து உங்களுடைய அட்ரஸ் அப்படின்றது நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மிஸ்டேக் இல்லாமல் வந்து உங்களுடைய அட்ரஸ் அப்படின்றது நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அதாவது அட்ரஸ் லைன் 1 அப்படின்றதில் உங்களுடைய அட்ரஸ் கொடுங்க. ஸோ அதேமாதிரி சேமஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே அட்ரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அட்ரஸ்மான்னு கேட்டாங்கன்னா நீங்கள் டிக் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலமில் என்ன அட்ரஸ் அடிச்சிருக்கீங்களோ அது வந்துடும். அடுத்து ஸ்டேட் கேட்டுக்காங்க, தமிழ்நாடு செலக்ட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி அந்த மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை டைப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி மொபைல் நம்பர் இருந்ததுன்னா கொடுங்க, அப்படி இல்லைன்னா அதை வந்து நீங்கள் பிளாங்காக விட்டுலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த ப்ராசஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 20 to 50 கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மேட்டில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். அதேமாதிரியுமே சிக்னேச்சரும் அதே 20 to 50 கேபிக்குள்ளே அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டுமே அப்லோட் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா முதல்ல கூடிய பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம கிளியர் பண்ணிடுவோம். அது வந்து சேவ் ஆயிரும். அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேவ் நெக்ஸ்ட் பண்ணுறது கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே பார்த்தோம் அப்படின்னா அது சேவ் ஆயிரும். பர்சனல் இன்ஃபர்மேஷன்றது இரண்டாவதுக்கு மூவ் ஆயிரும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில். ஸோ இதில் நீங்கள் எஸ்எஸ்எல்சி அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஹெச்எஸ்சி அப்புறம் டிகிரி போஸ்ட் டிகிரி அதாவது யூஜிபிசி இந்த மாதிரி வரிசை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து முதல்ல வந்து பார்த்தோன்னா எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதில் டேட் ஆஃப் இஷ்யூ சர்டிஃபிகேட் அதாவது பார்த்தீங்கன்னா அது மந்த் அண்ட் இயர் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி என்ன போர்டு ஸ்டேட் போர்டு அப்படின்றத கொடுங்க. மெட்ரிகுலேஷன் மென்ஷன் பண்ணிங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் அதாவது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மேலே கொடுத்துருப்பாங்க சர்டிஃபிகேட் நம்பர்ன்றது நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதேமாதிரி சர்டிஃபிகேட்டில் எங்கே இருக்கும் அந்த சர்டிஃபிகேட் நம்பர் பார்த்து டைப் பண்ணிடுங்க. மீடியம் ஆப்ஷன் செக்ஷன் தமிழா இங்கிலீஷ் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. அதேமாதிரி மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலராக இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்னன்றது கொடுத்துருங்க. ப்ரைவேட்டான்றது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் அதாவது 500க்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்களோ அந்த மதிப்பெண்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. 10th வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். 80% 70% என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருங்க. அதேமாதிரி ஹெச்எஸ்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஹெச்எஸ்சின்றதை செலக்ட் பண்ணணும். அதேமாதிரி டேட் ஆஃப் இஷ்யூ அதே மாதிரி தான் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. என்ன டேட் மந்த் அந்த கொடுத்துருங்க. சர்டிஃபிகேட் நம்பர் மோட் ஆஃப் ஸ்டடி எல்லாம் கேட்குறாங்க. ஸோ அது 10th கொடுத்த மாதிரி நீங்கள் 12க்கும் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா டிகிரி கேட்குறாங்க பாருங்கள். ஸோ டிகிரி பொறுத்தளவு நீங்கள் என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அந்த டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ யூனிவர்சிட்டி நேம் அதே மாதிரி காலேஜ் அதாவது நீங்கள் என்ன டிகிரினா பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸாக அது வந்து தனித்தனியாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருக்காங்க. எந்த யூனிவர்சிட்டி கொடுத்துட்டு என்ன காலேஜ் அந்த நேம் டைப் பண்ணுங்க. அடுத்ததில் அப்புறம் டேட் ஆஃப் இஷ்யூ சர்டிஃபிகேட் அதாவது என்ன டேட்டில் வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில் கொடுங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர் அப்புறம் என்ன மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் கொடுத்துருங்க. அதேமாதிரி தமிழ் இங்கிலீஷில் கொடுத்துட்டு மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலராக இல்லை கரஸ்பாண்டாக கொடுத்துட்டு மோட் ஆஃப் வேல்யூவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் பிஜி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி என்ன பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கோர்ஸ் டீட்டெயில் வந்து அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஏதேனும் அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இருந்ததுன்னா கொடுங்க, அப்படி இல்லைன்னா வேணாம். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும் HTML PHP ஜாவா பைத்தான் அதர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் டிக் பண்ணிடுங்க. டேட்டா பேஸ் பொறுத்தளவு கொடுத்துருக்காங்க பாருங்கள். MySQL கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எது உங்களுக்கு தெரியுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, என்ன டெஸ்டினேஷனில் இருந்தீங்க, என்ன பீரியட் எவ்வளோ சேலரி வாங்கினீங்க, ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ நம்ம என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறோமோ அது எல்லாமே சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை கொடுங்க, அப்படி இல்லைன்னா அதை நீங்கள் பிளாங்காக விட்டலாம். எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ அடுத்து என்ன ஆப்ஷன் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ அதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி 10th 12th மார்க் ஷீட்டை அதேமாதிரி யூஜி டிகிரி அப்ளை பண்ணியிருந்தேன் யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் அதேமாதிரி பிஜி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பிஜிக்கான சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் அது போக வந்து பார்த்தோம்னா அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுத்துருக்கீங்கன்னா ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதற்கான டாக்குமெண்ட் அப்லோட் தான் நீங்கள் அடுத்து ப்ராசஸ் பண்ணணும். ஸோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டிக்ளரேஷன் பேஜ் அப்படின்றது வரும். ஸோ அதில் நீங்கள் டிக்ளரேஷனில் டிக் மார்க் எல்லாமே கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது கூகுள் பேலேருந்து நெட் பேங்கிங் டெபிட் கார்டு மூலியமாக பேமெண்ட் அப்படின்றது பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன்றது சேவ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் PDF ஃபார்மெட்டில் உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய ப்ராசஸ். உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.